ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிங்க் ஏஐ இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் இமேஜ், இந்த மாதிரி கிட்ஸ் இமேஜ், இந்த மாதிரி கப்புள்ஸ் இமேஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீ செயின் ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ்லாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி இமேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் போயும் பண்ணலாம், இல்லை இதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்பும் இருக்குது, நீங்கள் அந்த ஆப்லேயும் ட்ரை பண்ணலாம். வெப்சைட்டில் போய் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் பிங்க் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா இமேஜ் கிரியேட்டர் ஃப்ரம் மைக்ரோசாஃப்ட் டிசைனர்னு ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கா, டிஸ்கிரைப் வாட் டிட் யூ லைக் டு கிரியேட் நேம், அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி இமேஜை க்ரியேட் பண்ணணும்னு டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஜாயின் அண்ட் க்ரியேட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். நீங்கள் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா லாகின் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லாதவங்க இந்த இடத்துல கிரியேட் ஒன்றுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன மெயில் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கெட் எ நியூ இமெயில் அட்ரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல @outlook.comனு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹாட்மெயில், அவுட்லுக்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம்னா @gmail.comனு வரும்ல, அது மாதிரி மைக்ரோசாஃப்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக்கும் ஹாட்மெயிலும். இதில் உங்களுக்கு அவுட்லுக் வேணுமா இல்லை ஹாட்மெயில் வேணுமான்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். மெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் எ பாஸ்வேர்டுன்னு காட்டும். ஏதோ ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ்வேர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ் யுவர் நேம்னு கேட்கும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்ட்ரியும் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்கும். 2 என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோபோவா இல்லையான்னு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் காட்டியிருக்காங்களே, அந்த ஆங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை செட் பண்ணுங்கள். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டன் ஆயிரும். ஓகே, இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆயிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதே ஸ்க்ரீனுக்கு வரும். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஜாயின் அண்ட் க்ரியேட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதாவது உங்கள் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகி இந்த இடத்துல சர்ப்ரைஸ் மீன்கிற மாதிரி வந்துடும். ஓகே, இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணணும்னு உங்களுக்கே ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ப்ரைஸ் மீன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இமேஜ் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அங்கே இமேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த இமேஜுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கான டிஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை காப்பி பண்ணியும் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த ப்ராம்ப்டை வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் மீன் இருந்துச்சுல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட்னு காட்டும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூசர் நேம்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமுக்கு இது டைப் பண்ணிக்கிங்க. உங்கள் இன்ஸ்டா ஐடி நேமை டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், இமேஜ் வந்து க்ரியேட் ஆகும். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே க்ரியேட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சா, ஒவ்வொரு தடவை நீங்கள் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் க்ரியேட் ஆகும். இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா தான் ஃபுல் கிளாரிட்டியில் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இமேஜ் க்ரியேட் ஆயிருந்துச்சுல, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இந்த 4 இமேஜ் க்ரியேட் ஆயிருக்கா. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பேஜுக்கு வந்துக்குங்க. பேஜுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோடு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஓகே நண்பா, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ண இமேஜில் உங்கள் ஃபேஸ் எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த க்ரியேட் பேஜுக்கு வந்துக்குங்க. வந்துட்டு இதில் அழிச்சிருங்க. ஓகே, அழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இமேஜஸ் தான் க்ரியேட் பண்ணணும். இல்லை உங்களுக்கே ஏதாவது ஐடியா தோணுச்சுன்னா நீங்கள் அதையும் இங்கே டைப் பண்ணி இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஒரு பாம்பும் ஒரு எலியும் வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் சண்டை போட்டுருக்க மாதிரியும், அதை வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்லாம் சுற்றி இருந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து அதை இங்கிலீஷில் டைப் பண்ணணும். இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் அண்ட் ரேட் ஃபைட் ஆன் ரோட், பீப்புள்ஸ் டேக் ஃபோட்டோஸ் அரவுண்ட். நீங்கள் கிராமர் மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ க்ரியேட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு இங்கிலீஷ் கரெக்டாக தெரியணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணுமோ அதை மைண்டில் இமேஜின் பண்ணிட்டு அந்த இமேஜஸை பற்றி இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு க்ரியேட்டை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 1 மினிட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். ஓகே, க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இமேஜ் க்ரியேட் ஆயிடுச்சா. இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன டைப் பண்ணோம், ஒரு பாம்பு ஸ்னேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் சண்டை போட்டுருக்கு, அதை சுற்றியும் பீப்புள்ஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு நம்ம போட்டோமா. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் பாருங்கள், நல்லா இருக்கா. ஒரு எலி வந்து ஒரு பாம்பு கூட சண்டை போட்டுருக்கு. இந்த இமேஜ் பாருங்கள், அதுவும் இது சூப்பராக இருக்குது.
இதில் வர இமேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இது பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி இமேஜ் வேணுமோ அதை டிஸ்கிரைப் பண்ணி டைப் பண்ணிங்கன்னா கிரியேட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். இல்லை உங்களுக்கு ஐடியா இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி ரிலேட்டடான இமேஜஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணி கிரியேட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே நண்பா, இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போது அதில் உங்கள் ஃபேஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போமா? ஓகே, உங்கள் ஃபேஸ் மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக்கர் ஏஐன்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, ரீமேக்கர் ஏஐன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ரீமேக்கர் ஏஐ வெப்சைட் வருதா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபேஸ் ஸ்வாப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோடு கிளிக் பண்ணி எந்த இமேஜை நீங்கள் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இதில் யாருடைய ஃபேஸை சேஞ்ச் பண்ணணுமோ அது கீழே அப்லோட் ஸ்வாப் இமேஜ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்வாப் கொடுங்க. ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, பாருங்கள், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் வேணுமோ அதை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ரீமேக்கர் ஏஐ வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜ் வந்து ஃபேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் இமேஜ் கிரியேட் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இருக்குது. சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்குன்னு சர்ச் பண்ணுங்கள். பிங்க்குன்னு சர்ச் பண்ணிங்கனாவே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் சாட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஆப்பில் கூட போய் அந்த இமேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ஏஐ இமேஜ் கிரியேட்டரை பற்றி உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாமா ப்ரோன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் ஒர்க் ஆகலைன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆப் கூட டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பிங்க்குன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ காயினை எப்படி வர வைக்கிறதுன்னு கேட்டிருக்காரு. நீங்கள் இதில் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 தான் கிரியேட் பண்ண முடியும். அதில் பூஸ்டர் காயின் இருக்கும். 15 காயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போதே கொடுப்பாங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு இருக்கா உங்களுக்கு 15 காயின் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்துடும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் காயினை வந்து நிறையா வர வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிங்க் சர்ச் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம எப்படி கூகுள் சர்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி பிங்க்கில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் அவ்வளோ பெருசாக காயின்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா 24 ஹவர்ஸ்க்கு இருக்கா அந்த அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காயின் கிரியேட் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக மொபைல் நம்பர் இதெல்லாம் கேட்குறதில்ல. ஸோ நீங்கள் நியூவாக ஈஸியாக இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஓன் இமேஜை வைக்க முடியாதா? வைக்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு நீங்கள் பிங்க்கில் இமேஜை க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ரீமேக்கர் ஏஐன்னு இல்லை ஃபேஸ் வெப்சைட் ஏதாவதுக்குள்ளே போய் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 பிக்சர் மட்டும்தான் பண்ண முடியுது. அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 பிக்சர் தான் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வேணுன்னா வேறு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 பூஸ்டர் மறுபடியும் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் டெய்லியும் 15 பிக்சர் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் ப்ரோ. வெப்சைட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா நீங்கள் கூகுள் சர்ச் பாக்ஸ்லேயே போய் பிங்க் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டர்னு சர்ச் பண்ணினாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்காக அதுதான் வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஈஸியாக உள்ளே போய்க்கலாம். ஃபேஸ் ஸ்வாப் பண்ணுற ரீமேக்கர் வெப்சைட்டும் அதே மாதிரி தான். ரீமேக்கர் ஏஐ வெப்சைட்டுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட உள்ளே போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சைட்டு பிஸியாக இருக்குது ப்ரோ. சைட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 இமேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் இருக்கும். இமேஜ் கிரியேட் ஆகும், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ 15 இமேஜுக்கு மேலே நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்ட் புதுசாக தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணணும். சர்வர் பிஸின்னு வரதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் காலி ஆகிறது தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டென்ட் வார்னிங்னு வருது. கண்டென்ட் வார்னிங் ஏன் வரும்னா நீங்கள் அன்வான்டாக ஏதாவது டைப் பண்ணிங்கன்னா வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பான இமேஜெலாம் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணுற வேர்டில் ஏதோ ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தப்பான வேர்டாக இருந்ததுன்னா கூட இமேஜ் கிரியேட் ஆகாது. ஸோ நீங்கள் அந்த வேர்டு எதுன்னு பார்த்து அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கிரியேட் கொடுங்க, கிரியேட் ஆயிரும். ஓகே நண்பா, இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ண பார்க்குறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.